இது ஒரு சாதாரண பழம் அல்ல. உலகின் மிக ஆரோக்கியமான பழங்களில் ஒன்றாக சொல்லப்படும் சீபக்ட்ரான் பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. லெமனை விட 10 மடங்கு விட்டமின் சி இதில் இருக்குது. தோலை பிரகாசமாகவும் முடியை வலுப்படுத்தும், இம்யூன் பவரை பூஸ்ட் பண்ணும். இந்த அற்புத பழம் தான் சீபக்ட்ரான். இன்னைக்கு இந்த அரிய பழத்தை பற்றி முழுசாக பார்ப்போம் வாங்க. சீபக்ட்ரான் ஒரு சிறிய ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இது ஹிமாலயா, ரஷ்யா, சீனா, ஐரோப்பியா போன்ற குளிர் பகுதிகளில் தான் இது வளரும். முட்களான புதர் செடியில் இந்த பழம் திரண்டு வளரும். இந்த பழம் விட்டமின் சி, ஏ, இ, பி விட்டமின்ஸில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதே போல் ஒமேகா 3, 6, 7, 9 போன்ற நல்ல கொழுப்பு அமிலமும் இதில் நிறையா நிறைஞ்சிருக்கு. இது இம்யூன் சிஸ்டத்தை பலப்படுத்தும், தோல் பிரகாசமாகவும் முடி ஆரோக்கியமாகவும் இருக்க இது உதவுது. இதயம், கல்லீரல், குடல் ஆரோக்கியத்திற்கும் பல ஆய்வுகள் இதை ஆதரிக்கிறாங்க. வயதை குறைக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆனால் நினைவில் வச்சுக்கங்க, அதிக அளவில் சாப்பிட்டா வயிற்றுப்போருக்கு ஏற்படலாம். கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் பெண்கள் மருத்துவரிடம் கேட்ட பிறகு தான் இதை எடுத்துக்கொள்ளணும். சில மருந்துகளுடன் இது ரியாக்ட் ஆகக்கூடும். சீபக்ட்ரானை எப்படி சாப்பிட்லாம்? சீபக்ட்ரான் ஜூஸ் வடிவத்தில் சாப்பிட்லாம், உலர்ந்த பழமாகவும் சாப்பிட்லாம். ஸ்கின் அண்ட் ஹேருக்கு எண்ணெய் வடிவத்திலையும் இது இருக்குது. இல்லை அப்படின்னா சப்ளிமெண்ட்டாக கேப்சூல், பவுடர் வடிவத்திலையும் இது இருக்குது. சிறிய பழம் ஆனால் பெரிய பலன். இந்தியன் ஆர்மி லடாக் சோல்ஜர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க எனர்ஜி பூஸ்ட்டுக்கு. இப்போது இது பெரும்பாலும் காட்டுப்பகுதியில் தான் வளருது. அதிக அளவில் சேகரிப்பதால் இனம் குறைஞ்சிட்டு போகும் அபாயம் இதுக்கு இருக்கு. அதனால அரசாங்கம் மற்றும் பல அமைப்புகள் மீண்டும் வளர்ப்பதற்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. சீபக்ட்ரான் இயற்கை நமக்கு வழங்கிய ஒரு அற்புத பரிசு. இந்த சிறிய ஆரஞ்சு பழம் மனிதனுக்கு ஆயுள் கொடுக்கும் சக்தி இதுல இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.